வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த சுரைக்காய் கூட்டு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல கழுவி தோல் நீக்கின சுரைக்காயை ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் பெரிய சைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பை கழுவி சுத்தப்படுத்தி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயும் அதில் சேர்த்துடணும். 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காயை நல்லா திருவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த கூட்டோடு சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை அது கூட சேர்த்துடலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துடலாம். இப்போது கூட்டில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். தாளித்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை அதில் தூவிடலாம். சுவையான சுரைக்காய் கூட்டு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.